விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைய வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது கடன் நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. கிரானிக்காக எனக்கு நோய் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஆறுதலான விஷயமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஆல்ரெடி நான் லவ் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அல்லது என்னுடைய சொத்துக்கள் எனக்கு எப்போ கைக்கு வரும் தெரியல, அதனால் எனக்கு 10 ரூபா பிரயோஜனம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் மாத்திரமல்ல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். ஸோ இந்த வாரம் பெருசாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதனால் எனக்கு பெரிய லாபம் இருக்குமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குறைவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக பேசாதீங்க, சொல்லாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். இல்லைன்னா பின்னாடி இதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக யூக வணிகங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. அதனால் பொறுமையாக இருக்க வேண்டிய காலங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை சுமாராக இருக்குது. வெளியில் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வேலையில் நல்ல ஏர்னிங் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் மகா கணபதியும் நல்லா கும்பிட்டு வாங்க.